உங்கள் நேரத்தோட அருமை உங்களுக்கு தெரியலையா? ஒரு நிமிஷம் இதை பாருங்கள். ஒரு முதியவர் என்ன பண்ணாரா, எப்போ பார்த்தாலும் வாலிப பிள்ளைகளை பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாராம். இந்த முதியவரை ரொம்ப நாளாக ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாரா, ஏன் இவர் வாலிப பிள்ளைகளை பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த முதியவர்கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த முதியவர்கிட்ட போய் கேட்டாரா, ஏன் எப்போ பார்த்தாலும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆனால் வாலிப பிள்ளைகளை பார்த்தா மட்டும் ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதியவர் என்ன பண்ணாரா, அந்த நபரை பார்த்து சொன்னாரா, இல்லை என் வாலிப காலத்தில் எனக்கு நிறைய நேரம் கிடச்சிச்சு, ஆனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அந்த நேரத்தை தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் ஈடுபடுத்தி இன்றைக்கி என் வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டேன். நான் மறுபடியும் அந்த நேரத்துக்காக ஏங்குறேன், ஆனால் மறுபடியும் அந்த நேரம் என் லைஃப்பில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி, அதால் தான் நான் வாலிப பிள்ளைகளை பார்த்தா அந்த வாழ்க்கைக்காக நான் ஏங்குறேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், நம்ம எதை இழந்தாலும் நம்ம திரும்பி வாங்கிக்கிடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை மட்டும் நம்ம வீணாக்கணும்னு சொன்னால் மறுபடியும் நம்ம லைஃப்பில் அது என்ன பண்ணாதுன்னா திரும்பி வரவே வராது. இன்றைக்கு கிடச்சிருக்கிற இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கி கிடைச்ச நேரத்தை நம்ம வீணாக்கிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த முதியவர் மாதிரி நம்மளும் ஒரு நாள் இயங்குவோம். எனவே டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எனவே உங்கள் நேரத்தை உபயோகமாக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். காட் பிளஸ் யூ.